Hey all, happy Saturday. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரொட்டியும் பேங்கன் பர்த்தாவும் பண்ண போகிறேன். அது கத்திரிக்காய், பெரிய கத்திரிக்காயில் இது மாதிரி அடுப்பில் நம்ம சுட்டுண்டணும். முன்ன பின்ன அப்படி திருப்பி சுட்டுட்டு இது தோலை உரிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி வெங்காயம் ஜீரகத்தில் வதக்கிட்டு இதை மேஷ் பண்ணிவிட்டு அரைச்சி விட்டு அதையும் சேர்த்து போட்டு வதக்க வேண்டியதுதான். ரொட்டி பண்ணிவிட்டு அது தொட்டுக்கலாம். இது கத்திரிக்காயை தோல் உரிச்சு வச்சாச்சு. இது மிக்சியில் மேஷ் பண்ண வேண்டியது தான். பண்ணுறதுக்கு தக்காளி வெங்காயம் நறுக்கி வச்சாச்சு. ஜீரகத்தில் தாளித்து கொட்டிட்டு வதக்க வேண்டியது. அப்புறம் கத்திரிக்காய் மேஷ் பண்ணதை போட வேண்டியது. ஜீரகம் தாளித்து கொட்டிட்டு தக்காளி வெங்காயம் போட்டாச்சு. உப்பு, காரப்பொடி, மசாலா பொடியெல்லாம் போடலாம். பொடி, உப்பு, காரப்பொடி, மசாலா பொடி, கரம் மசாலா பொடி போட்டாச்சு. இது வதங்கட்டும். அப்புறம் மேஷ் பண்ண கத்திரிக்காய் போடலாம். நான் அரைச்சி மேஷ் பண்ண கத்திரிக்காய் போட்டு கொத்தமல்லி போட்டேன். கொஞ்சோண்டு நெய் விட்டேன். டேஸ்ட்டுக்கு சர்க்கரையும் துளியுண்டு போட்டேன். சூப்பரான பேங்கன் பர்த்தா ரெடி எடுத்து சப்பாத்தி ஃபுல்கா பண்ணிவிட்டு தொட்டு சாப்பிட வேண்டியது தான். சூப்பரான சுவையான பேங்கன் பர்த்தா ஃபுல்காவோட ரெடி ஆகிடுது. இந்த மத்தியில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்